காற்று மாசால் கடும் பாதிப்புகளை சந்தித்து வரும் டெல்லி நகர மக்களுக்கு மேலும் ஒரு தலைவலியாக மாறியிருக்கிறது மாசடைந்த குடிநீர் விநியோகம். டெல்லியில் குளிர்காலத்தில் காற்று மாசுபாட்டால் அவதியடைந்து வரும் மக்கள் கடும் கட்டுப்பாடுகளை பின்பற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது சுகாதாரமற்ற குடிநீர். டெல்லி வழியாக பாயும் யமுனை ஆறு மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வரும் நிலையில் அங்கிருந்து சுத்திகரிப்பு செய்து விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பல பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட குடிநீரின் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் கழிவுநீர் கலந்து விநியோகம் செய்யப்பட்டது அம்பலமாகியிருக்கிறது. குறிப்பாக நங்லோய் மண்டலம், துவாரகா, கிரேட்டர் கைலாஷ் பகுதிகளில் குடிநீரின் தரம் மோசமடைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. குடிநீரின் தரம் குறைந்ததற்கு யமுனை ஆற்றில் அம்மோனியாவின் அளவு அதிகரிப்பதும் பழைய கழிவுநீர் மேலாண்மை திட்டமுமே சுகாதார சீர்கேட்டிற்கு அடிப்படையாக உள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாசடைந்த நீரை பயன்படுத்துவதால் காலரா, டைபாய்டு, ஹைப்படைட்டிஸ் போன்ற கடுமையான நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதால் மக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய பிரதேசம், குஜராத், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் தற்போது தலைநகரிலும் கண்டறியப்பட்டுள்ளதால் டெல்லி நகர மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.